எதுக்கு குரல ஒஸ்தி ஒஸ்தி பேசிட்டு இருக்கீங்க? வேற எப்படி பேச சொல்றீங்க? ஆட்டோல ஏறும்போது எக்ஸ்ட்ரா 30 ரூபாய் ஆகும்னு சொல்லி தானே ஏத்தனேன். இப்போ பேச்ச மாத்தி பேசுறீங்க? நான் ஒன்னும் மாத்தி எல்லாம் பேசல. நான் அங்க என்ன சொன்னேன்னு எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு. வர வழியில டிராஃபிக் இருந்தா தான் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு தரேன்னு சொன்னேன். ஆனா நம்ம வரப்போ எந்த டிராஃபிக்கும் இல்ல. அப்படி இருக்கப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு தரணும்னு எப்படி எதிர்பார்க்கறீங்க? உன்னை டிராப் பண்ணும்போது டிராஃபிக் இல்லதாமா. ஆனா ரிட்டர்ன் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போகும்போது ரோடு ஃபுல்லா டிராஃபிக் இருக்கும்மா. இங்க கொஞ்சம் பாருங்கம்மா, மணி 4 ஆச்சு. இந்த டைம்ல ஸ்கூலு, காலேஜ், ஆஃபீஸ்னு எல்லாரும் வேலையை விட்டு வீட்டுக்கு திரும்புற டைம். ரோடு ஃபுல்லா சரியான டிராஃபிக் இருக்கும். அதனால தான் எக்ஸ்ட்ரா 30 ரூபாய் உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க திருப்பி போறதுக்கு நான் எக்ஸ்ட்ரா காசு தரணும்னு சொல்லி எதிர்பார்க்கறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. மனசாட்சியோட பேசுங்க. ஐயோ, உங்களுக்கு சொல்றது புரியுதா புரியலையா? என்னையா பைத்தியக்காரனாட்ட பேச வைக்கிறீங்க? ஏமா, உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். என்ன கொஞ்சம் பாருங்க. ரோட்ல ஆட்டோ ஓட்டும் போது ஆட்டோக்கு தேய்மானம்னு ஒன்று இருக்கு. வடப்பையில இருந்து பொருள் போனா எனக்கு 40 ரூபாய் தான் கிடைக்கும். அதுல உங்ககிட்ட 30 ரூபாய் வாங்காம போனா எனக்கு 10 ரூபாய் தான் கிடைக்கும். அந்த 10 ரூபாய்க்காக உங்க சவாரியை நான் பார்க்க முடியுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. என்னால எக்ஸ்ட்ரா 1 ரூபாய் கூட தர முடியாது. செஞ்ச வேலைக்கு தானமா காசு கேட்கறேன். ஏமா தர மாட்டேங்கிறீங்க? சொல்ல சொல்ல கேட்காம போறீங்க. நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. உன்னோட கேர்லெஸ்னால ஏன் அம்மாவோட ஹார்ட் ஆப்ரேஷன் நிற்க போதுரி? யார் கிட்ட ஆட்டோல வந்த? நான் தெளிவாக ஃபோன் பண்ணி சொன்னேன்ல, பேங்க்ல இருந்து கிளம்பும் போது கேப் புக் பண்ணி பணத்தை சேஃபாக எடுத்துட்டு வான்னு. அப்போ யார் கிட்ட ஆட்டோல வந்த? கேப் 350 ரூபாய் கிடைச்சுங்க. 50 ரூபாய் கம்மியா இருக்குன்னு ஆட்டோல வந்துட்டேன். 50 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இப்போ 5 லட்சத்தை தொலைச்சிட்டு வந்திருக்க. நீ படிச்சு முட்டாளா இருக்கேடி. எங்க அம்மாக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஆப்ரேஷன் பண்ணணும். அதுக்குள்ள எப்படி நான் 5 லட்சத்தை ரெடி பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. ஐயோ கடவுளே. எங்க நம்ம வேணா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? எனக்கு அந்த ஆட்டோ ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு நல்லா தெரியும். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்க ஆட்டோக்காரனை கண்டுபிடிக்க டைம் ஆகும். இதுல இன்னைக்கு நைட் எங்க அம்மாக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். பண்ணலைன்னா எங்க அம்மா இறந்துடுவாங்க. அம்மா, எங்கம்மா இருக்கீங்க? உங்க பேகை என் ஆட்டோலயே மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்கம்மா. பணம் அஞ்சலத்து அப்படியே இருக்கு. அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. நீங்க மட்டும் திரும்பி வந்து இந்த காசு கொடுக்கலன்னா எங்க அம்மா. தம்பி எழுந்துருங்க தம்பி. இந்த சின்ன உதவிக்கு ஏன் தம்பி ஏன் கால விழுறீங்க? நான் உங்ககிட்ட அவ்வளவு பிரச்சனை பண்ணியும் நீங்க எனக்கு இவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. உங்களை மாதிரி நல்ல மனுஷங்க கிட்ட நான் அப்படி பேசியிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிருங்க. விடுமா, அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேமா. இந்தாங்கண்ணா. எதுக்குமா? செஞ்ச உதவிக்கெல்லாம் காசு வாங்கினா அதுக்கு பேர் உதவி கிடையாதுமா. எங்கள் ஆட்டோவில் வர பப்ளிக்கு ஆட்டோக்காரங்க நாங்கள் முழுசாக பாதுகாப்பு தரணுமா? எங்கள் வண்டியில் எல்லாரும் நம்பிக்கை வச்சு தான் ஏறுறாங்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா 30 ரூபாய் தராதனால உங்கள் மேலே கோவம் தாமா. ஆனால் எங்கள் ஆட்டோவில் ஏறுற பப்ளிக்கு ஆட்டோக்காரங்க நாங்கள் முழு பாதுகாப்பு தரணுமா? அந்த நம்பிக்கையை நாங்கள் காப்பாற்றி ஆகணும். இந்த 500 ரூபாய்க்காக இந்த பேக்கை நான் எடுத்துகிட்டு வந்து தரலாமா? இந்த காசு தான் வேணும்னு நினச்சிருந்தா இந்த பேக்கை கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட கொடுத்தே இருக்க மாட்டேன். ஆட்டோ ஓட்டுற எங்களுக்கு தினம் ஏற பெட்ரோல் வேலைனாலையும் டிராஃபிக் ரூல்ஸ் பிளாக் ஆகுறதுனாலையும் தாம்மா பொதுமக்கள் கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா காசு நாங்கள் கேட்குறோம். வேற எதுவும் இல்லைம்மா. வரமா.